Lord, teach us how to pray. ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு போதியும் என்று ஒரு சீஷன் கேட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையான வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடுமையாக உழைக்கிறாரே, இப்படியே ஒரு வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு சீஷர்களும் சகோதரர்களும் தாயாரும் பயந்தார்கள். ஆனால் ஆண்டு நினைச்சு வரான், ஜெபம் பண்றதுக்கு போயிடுவார். ஜெபம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு சமாதானம், ஒரு புத்துணர்ச்சி காணப்படும். The Savior's face was irradiated with a celestial brightness. Seeming unconscious of their presence, he continued praying aloud. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னே அவருக்கு தெரியல. அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரலோக பிரகாசம் வீசியது. எபிரேயர் 5:7 படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், with strong cries and tears அப்படின்னு படிப்பான அந்த இடத்துல மலையில. அப்படித்தானே? அப்படி போய் தனியா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவார். அவர் பண்ணக்கூடிய அந்த ஜெபங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களின் இருதயங்கள் ஆழமாக அசைக்கப்பட்டன. எத்தனை முறை அவர் தமது பிதாவுடனான தனிமையான தொடர்பில் நீண்ட மணி நேரங்கள் தரித்திருந்தார் என்பதை அவர்கள் கவனித்திருந்தனர். இப்போது அவருடைய வேண்டுதலை கேட்டபோது அவருடைய இருதயங்கள் ஆழ்ந்த உணர்வோடு வியந்து தாழ்மை அடைந்ததே. ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர்கள் வியந்து கேட்டார்கள்.